இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கி ஒரு லாங் ட்ரிப் போகிறோம். ஸ்பெஷல் ட்ரிப், ரொம்ப லாங் ட்ரிப் சொல்ல முடியாது. எங்கே போகிறோம்னா சென்னை டு காலகஸ்தி கோயிலுக்கு போகிறோம். அவைலபிள் ரூட்ஸ், பஸ் ரூட்ஸ் எல்லாமே போகிற வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டைம் சரியாக 3:45 ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். வாங்க காலகஸ்தி போய்ட்டு வரலாம். வழக்கமாக நம்ம சென்னை எப்பவுமே ஃபுல் டிராஃபிக்கில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பைக் கூட இல்லாமல் ஃபுல் ரோடு நம்ம பைக் மட்டும் தனியாக போகும்போது அந்த ஃபீலே தனியாக இருக்குங்க. நீங்களும் போயிருக்கீங்களா ஏர்லி மார்னிங்? இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பாடிகார்ட் மிஷர் கோவில். இப்போ நம்ம போகிறது மாதவரம் பஸ் ஸ்டாப். அதுக்கு நீங்கள் சென்ட்ரல் வழியாக வியாசபாடி அந்த வே வழியாகவும் மாதவரம் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைனா கோயம்பேடு வழியாகவும் ரீச் பண்ணலாம். எங்களுக்கு இது நியர்பைன்றதால நாங்கள் சென்ட்ரல் வழியாக போயிட்டுருக்கோம். ஆந்திரா போகிற அத்தனை பஸ்ஸுமே அந்த மாதவரம் டிப்போல் தான் நிற்கும். அதாவது ஆந்திரா காலகஸ்தி திருப்பதி எல்லாமே வந்து இந்த மாதவரம் டிப்போல் தான் நிற்குது. உங்களுக்கு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 4 o'clock ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆரம்பிக்குது. சென்னை காலகஸ்தி உங்களுக்கு ட்ரெயின் சர்வீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் கிளம்பிடுங்க. 7:45 நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோபுரம். இந்த கோவிலோட விசேஷமே ராகுகேது பரிகார பூஜை. அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. நமக்கு கும்பகோணத்தில் இருக்கிற ராகுகேது கோவில் அதே மாதிரி பரிகார ஸ்தலம் தான் இதுவும். இது என்ட்ரன்ஸ் கோபுரம். இங்கே வெளியே கடை வச்சிருக்கவங்களாம் உள்ள வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே உள்ள இந்த மெயின் கோபுரம் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே செல்ஃபோன் வந்து லாக்கர் கொடுப்பாங்க. அங்கே நம்ம பே பண்ணி செல்ஃபோன் வைக்கணும். இங்கேயே ஸ்லிப்பர்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பூஜையோட டீடைல்ஸ், காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு